ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஜாக்கில் எஃப்ஐ மாடலில். இந்த மாடலில் என்ன அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலே அட்வான்ஸ் தான். இப்போ வந்த மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா ஷேப் எல்லாமே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. ஓல்டு மாடலுக்கும் எஃப்ஓருக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டிக்கரிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். வாரண்ட்டி பேஸில் நம்ம அதிகமாக தரோம். ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 5 வரைக்கும் இருக்குது. எஃப்ஐ இருக்கா, இதிலே வந்து எஃப்ஐஹெச்னு ஒன்று இருக்குது. எஃப்ஐஹெச் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, நம்ம தார்பாய் இதெல்லாம் ஹெவியாக தைக்கிறதுக்காக டோட்டலாகவே ஊசி அந்த டயா இது எல்லாமே வந்து சேஞ்சிங்கில் பெருசாக இருக்கும். ப்ரெஷர் ஃபுட்லேருந்து எல்லாமே பெருசாக இருக்கும். அது எல்லாமே டோட்டலாகவே ஹெவி டியூட்டிக்காக மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தைக்கிறதுக்காக. அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு A4B இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டைல் இருக்கா, இதில் டைல் இருக்காது. இதில் பேக் டெக் இருக்கும், இதில் பேக் டெக் இருக்காது. டோட்டலாகவே பார்த்திங்கன்னா த்ரெட் அவாய்டிங் ஃப்ரீ. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டர் எதுவுமே இருக்காது இந்த மிஷினில். சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா. அதில் ட்ரிம்மர் இருக்குது, ஆட்டோ பேக் டெக் இருக்குது, லேபிளுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம், பேக்கெட்டிங் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்போர்ட் யூஸிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின். பெட்டி பேக்கில் எங்கிட்ட இருக்குது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா பெட்டி பேக்கில் இருக்குது. நிறைய அட்வான்ஸ் ஆஃப் டைப் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ் இருக்குது. சரி, இது வந்து A4B, இது வந்து எஃப்ஐ. ஓகே, இது வந்து எஃப்ஐ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக வர மாதிரி எல்இடி லைட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். பாபின் வைண்டர் டாப்பில் இருக்குது. இண்டிகேஷன் ஆயில் நீங்கள் தைக்கும் போது ஸ்மூத்தாக இருக்கும். ஆயில் இண்டிகேஷன் மேலே ஆயில் தெரிச்சிட்டே இருக்கும், பூ மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்குது, அவ்வளோதான். இதில் 2 பட்டன் தான். ரீசெட் பட்டன்றது வந்து நாங்கள் சொல்லுவோம் எப்படி பண்ணோன்ட்டு. இதில் வந்து 2 பட்டன், ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். இது பார்த்திங்கன்னா பேக் டெக் லிவர் சொல்லியாச்சு. நீடில் ஒரு பொசிஷன் மேலேயும் கீழேயும் அழுத்தத்துக்காக. பாபின் கேஸ் எல்லாமே வந்து கீழே ரவுண்ட் டைப் பாபின் கேஸ் தான். நம்ம மிஷின் ஆன் பண்ணோன்னே பார்க்கலாம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு, எல்இடி லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம எனிதிங் ஃபேப்ரிக், நம்ம எல்லா ஃபேப்ரிக்கும் தைக்கலாம். அதெல்லாம் ஏதாச்சும் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம ஸ்விங் பண்ண போகிறோம். இந்த பொசிஷன் தெரியுதா, கீழே நிற்கிறது பாருங்கள். இதில் வந்து இந்த லேயர் தெரியுதா, இந்த லேயர் தான் நீடில் கீழே நிற்கிறதுக்கான சென்சாருக்கான பொசிஷன். அதே மாதிரி நூல்லாம் மாட்டிச்சுன்னா இந்த 2 ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு திருப்பக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கையில் பிடிச்சி தான் திருப்பணும். முடியலை அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட டெக்னீஷியன்கிட்ட சொன்னிங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மோர் தென் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வந்து நம்ம கீர்த்தி ஸ்விங் மிஷினுங்க.